ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீராப்புராணம் யாருடைய உதவியால் நிறைவு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரைக்காயர் அவரோட உதவியால் தான் வந்து சீராப்புராணம் வந்து நிறைவு பெற்றது. அதற்கடுத்து முன்னறி புலவர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அவர் தான் வந்து முன்னறி புலவர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தகத்தகத்தாய் தமிழை தாவி போனோம் வாரீர் என்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அவர் தான் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். அவர் தான் வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். அடுத்து எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியை என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் அப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கார்பனின் இணைதிறன் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4. அடுத்து அனைத்து கருமச் சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் எந்த தொகுதியில் உள்ளது அப்படின்னா 14வது தொகுதியில் தான் வந்து இருக்குது. அனைத்து கருமச் சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் வந்து 14வது தொகுதியில் வந்து இருக்குது. அடுத்து போர் உலோகங்கள் எனப்படுவை பார்த்தீங்கன்னா டைட்டேனியம், குரோமியம், மாங்கனீசு, ஜிர்கோனியம். அதோட இங்கிலீஷ் ஷார்ட் லெட்டர் தான் இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் போர் உலோகங்கள் கொடுத்துட்டு அந்த இங்கிலீஷ் ஷார்ட் லெட்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தொகுதி 17 உள்ள தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹோலஜன் குடும்பம் சொல்லி அழைக்கப்படுகிறது. அது வந்து தொகுதி 17 உள்ள தனிமங்கள் வந்து ஹோலஜன் குடும்பம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து எலுமிச்சை சாற்றில் உள்ள பிஹெச் மதிப்பு வந்து எவ்வளோ 2.2 2.4 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27. இது வந்து உங்களுக்கு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு 10th புக்கில் வரலாறு பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1883 ஆண்டு வந்து பிறந்திருக்கிறார். அடுத்து மதராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பி வெங்கையா நாயுடு. அவர் தான் வந்து மதராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர். அடுத்து பக்சார் போர் எந்த ஒப்பந்தத்தின்படி முடிவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஒப்பந்தத்தின்படி தான் வந்து பக்சார் போர் வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்து 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாயுடன் சேர்ந்து போரிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா தாந்தியா தோப். அவர் தான் வந்து ராணி லட்சுமிபாயுடன் சேர்ந்து போரிட்டிருக்கிறார். அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். அது எப்போ பார்த்தீங்கன்னா 1897 ஆண்டு வந்து டார்ஜிலிங்கில் வந்து முதல் நீர்மின் நிலையம் வந்து அமைத்திருக்கிறாங்க. அடுத்து இந்திய கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல் இரும்பு எஃகு ஆலை பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் எஃகு ஆலை. அதுதான் வந்து இந்திய கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல் இரும்பு எஃகு ஆலை. அடுத்து உலக மக்கள் தொகை தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி தான் உலக மக்கள் தொகை தினம். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு தான் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து சார்க் உறுப்பு நாடுகளில் கடைசியாக சேர்ந்த நாடு வந்து இருந்ததுன்னா ஆப்கானிஸ்தான். அது எந்த வருஷம் சேர்ந்ததுன்னா 2007 தான் வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் குடிமையியல் பகுதியில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 6 முதல் 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ இது எல்லாமே நோட் வச்சுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே காவல்துறை தேர்வுக்கு வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி ஒரு 16 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன், 16 பகுதிகள் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் அது வேணும்னா என்னோட வீடியோ லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலும் இதுபோல் காவல்துறை தேர்வு சம்மந்தமான முக்கியமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.